நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் கிட்ட இந்த நிஷா பயங்கரமாக கோவப்பட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா உன்னுடைய பொண்ணை நீ சரியாக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதாவும் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இனிமேல் நான் வெண்பாவை பார்த்துக்கிறோமாம்மா, எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் வராது அப்படின்ற மாதிரி. அதுவும் போக சரி அப்படின்னு நம்ம விஜய் சொன்னது பார்த்திங்கன்னா வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. விஜய் மாமா நம்மளை நம்பிட்டாரு, கூடிய சீக்கிரம் விஜய் மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கனவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ரஞ்சிதா. இந்த கோதுமை கேள்வியும் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கு பயங்கர சப்போர்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதாவே நம்முடைய விஜய்க்கு எடுத்து கொடுத்துட்டு போனோம். ஒரே விஷயம், நல்ல விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மல்லி அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு வெண்பாவை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த நிஷா பிரச்சனை பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னது தாங்க. அதுதாங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் பயங்கரமாக யோசிச்சு அதுக்காக ஒரு முடிவை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க கைங்களெல்லாம் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இனிமே நான் என் மகளை பிரிஞ்செல்லாம் வாழ முடியாது. அதே மாதிரி அந்த நிஷா கூட என்னுடைய மகளை அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதுவும் போக இந்த நிஷாவை சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அவளை கல்யாணம் பண்ணு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அவளெல்லாம் கல்யாணம் பண்ணால் என்னுடைய பொண்ணை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சார் அங்கே இருக்கிறவங்க கையிலெல்லாம் நான் திரும்ப மல்லி கையில் போயிட்டு பேச போகிறேன். திரும்ப இந்த வீட்டுக்கு மல்லியை வெண்பாவை பார்த்துக்கிறதுக்காக கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. சூப்பர் மாமா அப்படின்னு நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்களே அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா சொல்கிறேங்க. இந்த கோதுமை கேள்விக்கு என்னடி இந்த மாதிரியெல்லாம் ஐடியா கொடுத்த, இப்போ கடைசியில் நீ நேற்று தான் சொன்னால் அது இன்றைக்கே இந்த விஜய் செயல்படுத்துகிறான். அந்த விஜய்க்கும் மல்லிக்கு ஆல்ரெடி ஒரு லவ் ட்ராக் போயிட்டு இருக்குது. நீ ஐடியா கொடுத்து மறுபடியும் அந்த மல்லி இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த ட்ராக் பலமாகி அதில் ரயில் விட்டு ஜாலியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்க வரையும் அந்த மல்லியவும் விஜய் மாமாவும் சேர விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் எடுத்த முடிவு தாங்க சரியான முடிவு. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்மளுடைய வெண்பாவை மேலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி பைத்தியமாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய மல்லி மேலே வெண்பா பயங்கர பைத்தியமாக இருக்காங்க. அம்மா பொண்ணு அப்படின்ற பாண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கடைசி வரையும் இருக்கணும். நம்மளுடைய விஜய் நம்மளுடைய மல்லி சேர்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.